இந்த மாதிரி கட்சிகள் நடத்தப்படுகிற விதமே எப்படின்னா, தலைவர்கள் பேசுவார்கள், முடிவுகளை அறிவிப்பார்கள், மற்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பவர்கள் தான். அன்புமணி ராமதாஸ்க்கு பாமகவை வளர்த்து எடுக்கணும், அதை விரிவாக்கணும்ன்றதெல்லாம் இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு அவருடைய சுயநலம். அப்போ அந்த எக்ஸாமுக்காக மாணவர்கள் ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்றதான் சொன்னாரு. உடனே அவர் குலக்கல்வி ஆதரிக்கிறார், அவர் பிஜேபியின் குரல். அதாவதுங்க, விஜய இவங்களால வேற எந்த விஷயத்திலையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஆகவே அவருடைய வார்த்தைகளை வளை தொடுத்து அந்த வார்த்தைகளுக்குள்ள இவங்க சென்டென்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க. இந்த விழா நடக்கிற அந்த மண்டபத்துல மற்ற இடத்துல தாவேகா சம்பந்தப்பட்ட கொடியோ மத்ததெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, இது ஒரு கட்சி விழாவா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் பேச்சில பாலிடிக்ஸ் என்பது பார்ட்டி லைன் பாலிடிக்ஸ் கிடையாது. பாஜக வேண்டாம், திமுக அதிமுக வேண்டாம், நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள்ன்றாரு. சார் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு கருத்து வேறுபாடு, அது ஒரு கட்டத்துல நேற்று வெளிப்படையாவே எல்லாத்தையுமே பேசிட்டாரு. இன்னைக்கு அன்புமணி ராமதாசும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில பேசுறாரு. ராமதாஸ் ஒருத்தரை கட்சியை விட்டு நீக்கிறாரு, அன்புமணி அவங்கள கட்சி பதவியில தொடர்கிறார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இந்த நிகழ்வுகளை ஒரு அரசியல் பார்வையாளரா எப்படி பாக்குறீங்க? இது பாமகவில் நடக்கிற ஒரு அப்பா பொள்ளைக்கான ஒரு சண்டையா மட்டும் நான் பார்க்கல. இதை இன்னும் ஒரு பிராடர் ஸ்பெக்ட்ரத்துல பார்த்தோம்னா குடும்ப அரசியலின் கோர முகம் தான் இப்போ அந்தந்த காலத்துல வெளியே வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது லேட்டஸ்ட் எபிசோட். இப்போ டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கிற இந்த சண்டை யார் கட்சியை வழி நடத்துவது, கட்சியை யார் கட்டுப்படுத்துவதுன்றது நடக்கிற சண்டை குடும்ப அரசியலினுடைய ஒரு 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 பகுதி தான் இது. இது நீங்க ஆல் இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இதுக்கு முன்னால நம்ம முலாயம் சிங் யாதவ் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர், அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் அவரும் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, நம்ம கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி. அவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய அளவுக்கு நடந்தது. நாடறிஞ்ச அப்பா பையன் சண்டை. அது யார் கட்சியை கைப்பற்றுவது என்பதுதான். அதே போல பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்முடைய கருணாநிதி அவர்கள் இந்த பீரியட்ல ஸ்டாலின் அண்ணன் மூக்க அழகிரி அவரு மதுரைய மையமா வச்சுக்கிட்டு அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டாலினை வாரிசா கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வெளியே பொது வெளியில இருக்கு. இப்ப அதெல்லாம் வசதியா மறந்துட்டு ஏதோ ராமதாஸ் அன்புமணி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பேசுறதுன்றது உண்மைகளை நாம பார்க்க தவறதான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு இந்த குடும்ப அரசியலின் கோரமுகம் எப்படி தெரியும்னா, தினகரன் அப்போ இப்பவும் இருக்க அந்த பத்திரிகை மதுரையில அந்த பத்திரிகை அலுவலகத்துல வேலை செஞ்ச ஒரு 3 பேரு அந்த அலுவலகத்தை கொளுத்துனாங்க. நம்ம இவரு அழகிரியுடைய ஆதரவாளர்கள். அதுல அவங்க இறந்துட்டாங்க. 3 பேர் பிணமானார்கள் இந்த குடும்ப சண்டையில. எதுக்காக கொளுத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அஸ் எ மீடியா பர்சன் யூ மே பி ரிமெம்பரிங் இட். யார் பாப்புலரா இருக்காங்க மக்கள் மத்தியிலன்னு கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியிட்டது தினகரன். அதுல முதலிடம் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்திருந்தாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் அழகிரியின் ஆதரவாளர்கள் அழகிரியின் உத்தரவின் பேரில் தான் அதை பண்ணாங்க. இப்ப அழகிரிய நாளை மறுநாள் போய் சந்திக்கிறாராம், விருந்து சாப்பிடுறாரு மதுரையில அப்படின்லாம் பேப்பர்ல பார்த்தேன். ஸ்டாலின் மதுரைக்கு போறாரு இல்லையா பொதுக்குழுக்கு. ஆக குடும்ப அரசியல்னாலே இந்த சண்டைகள், சச்சரவுகள், போட்டா போட்டிகள், கிச்சன் கேபினெட்டுகள். இப்ப துர்கா ஸ்டாலின் அப்புறம் சபரீசன் ஒரு கிச்சன் கேபினெட் வச்சிட்டு இருக்காரு, கனிமொழி ஒரு கிச்சன் கேபினெட். இதெல்லாம் பாலிடிக்ஸ்ல ஃபேமிலி பாலிடிக்ஸ் இது நடக்குங்க. இது தவிர்க்கவே முடியாதுங்க. இன்னைக்கு பாமகல இருக்கிறது என்ன பொறுத்தவரையில ராமதாஸ் அவர்களுடைய தரப்பை தான் நான் ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வயசானவன் அப்படின்றதுல இல்ல. அதாவது அவர் சொன்னதுலயே நேற்று ரொம்ப சென்சிபிளா சொன்ன ஒண்ணு என்னன்னா, 35 வயசுல நான் கேபினெட் மினிஸ்டரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என் பையனை ஆக்கினதுதான் நான் பண்ண தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேபினெட் மினிஸ்டர் ஆகணும்னா அது அவ்வளவு ஈஸியா வராதுங்க. முதல்ல இணை, துணை,
இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இப்படி எல்லாம் போய் தான் வரணும். நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சீனியர் பொலிட்டீஷியன் EVKS இளங்கோவனே நீங்க வந்து இணை மந்திரியா தான் இருந்தாரு. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அமைச்சர்னு பேரு சொல்லிக்கலாம். பேரு பெந்த பேரு தாக நீல் லேதுன்னு பவர் ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து ஒரு துணை மந்திரியா இணை மந்திரியா தான் இருந்தாரு. ஆனா இந்த குடும்ப அரசியல்ல பாருங்க ஸ்ட்ரெயிட் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அன்புமணி நேரடியா பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர். தயாநிதி மாறன் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் டைம் MP சென்ட்ரல் மெட்ராஸ்ல, போன ஒன்னும் டெலிகாம் மினிஸ்டர் கேபினெட்ல. அப்ப இந்த குடும்ப அரசியல் என்பது ஜனநாயக பண்புகளுக்கு நெறிகளுக்கு எந்த விதமான ஒரு ஒழுங்குமுறைக்கும் அப்பாற்பட்டதுங்க. அதனாலதான் பாருங்க உதயநிதி வந்து இன்னைக்கு 21ல MLA ஆகுறாரு, 22ல அமைச்சர் ஆகுறாரு, 24ல துணை முதல்வர் ஆயிட்டாரு. இப்ப எப்ப முதலமைச்சர் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எங்க பாசிபிள்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டட் பாலிடிக்ஸ், அதாவது குடும்ப அரசியல். இதான் நம்ம தமிழ்நாட்டுல குடும்ப அரசியல்னு திமுகவை சொல்றது இதுதான். அப்ப பாமகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த அப்பா மகன் சண்டை என்பது அது வரக்கூடிய ஒன்றுதான். ஏதோ எங்கேயுமே நடந்துச்சுன்ற மாதிரி இல்ல. அதுக்குதான் இவ்வளவு உதாரணம் சொன்னேன். எல்லா இடத்துலயும் ஃபேமிலியை பேஸ் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணா, பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தினா இதுதான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வரும். இப்பவே உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் கனிமொழிக்கும் கோல்டு வார் நடக்குதுன்னு திமுகவை பத்தி பேசுறவங்க விவரமானவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா அவங்களுக்கு they want their pound of flesh. இந்த அதிகாரத்துல இந்த ஆட்சியில என்னுடைய பங்கு என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா இது வந்து குடும்ப சொத்து தானுங்களா, பிரிச்சு கொடுக்கணும். இது ஒரு ஜனநாயக ரீதியான இயக்கத்துல வந்து வளர்ந்து படிப்படியா வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்காது. ஸ்டாலினை நான் இப்படி சொல்லவே மாட்டேன். ஸ்டாலின் வந்து குடும்ப அரசியல் காரணமாக வந்தார்னு சொல்ல மாட்டேன். இஸ் அன் எக்ஸப்ஷன். அவரு வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து 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 படிப்படியாக ஒரு 30-40 வருஷம் கழிச்சுதான் அவர் இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்காரு. அவரு அந்த கேட்டகரியில நான் வைக்கல. அவரு வேற ஆனா மற்ற தயாநிதி மாறன், அகிலேஷ் யாதவ், இப்ப இவரு அன்புமணி, டாக்டர் அன்புமணி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கனிமொழி, உதயநிதி, இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்கன்னா த்ரூ ஃபேமிலி லேடர் தான். அதனால வந்துங்க நான் ராமதாஸை ஏன் ஆதரிக்கிறேன்னா, அவர் வந்து இன்னைக்கு கவலைப்படுறது கட்சி அழிஞ்சிருமோ, கட்சி இல்லாம போயிடுமோ, கட்சியினுடைய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கஷ்டப்பட்டு 96,000 ஊர்கள் கிராமங்கள் எல்லாம் போன நேற்று சொன்னார், பார்த்தேன் நான். அவர் கண்ணில் தண்ணீர் கூட வந்தது. ஆக ஒரு அப்பனா மட்டும் இல்ல, நிறுவனர் பாமக அப்படின்ற முறையில அந்த அமைப்பு சீரழிகிறத, சின்னாபின்னமாகிறது, தலைமை பண்பு இல்லைன்னு அன்புமணி மேல அவர் சொல்றது 100க்கு 100 உண்மைங்க. இப்ப அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் விட்ட பாமகல வேற ஆளுங்களே இல்லையாங்க. அதனால இல்ல அந்த கட்சியினர் ஏத்துக்கிட்டாங்கல்ல சார். இப்ப அவர் மத்திய அமைச்சரா இருந்தப்ப அவர் செய்த சாதனைகள்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. கட்சியினர் ஏத்துக்கிட்டாங்க, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ரெண்டாவது, கட்சியினர்னா ஏதுங்க கட்சி? என்ன டெமோக்ராட்டிக்கா செய்யறாங்க? திடீர்னு வந்து அறிவிக்கிறாரு முகுந்தன் இளைஞர் அணி தலைவரா இருப்பாருன்னு. அதுக்கு முன்னால அது ஏதாவது பேசினாங்களா? ஆனா எல்லாரும் அதை பத்தி கைத்தட்டி அவ்வளவுதான். எக்ஸப்ட் அன்புமணி அதை யாரும் எதிர்க்கலையே பகிரங்கமா. இதுக்கு பேர் கட்சி ஒத்துக்கிட்டாங்களா? அதாவதுங்க இந்த மாதிரி கட்சிகள் நடத்தப்படுகிற விதமே எப்படின்னா, தலைவர்கள் பேசுவார்கள், முடிவுகளை அறிவிப்பார்கள், மற்றவர்கள்லாம் வேடிக்கை பார்ப்பவர்கள் தான். அதாவது இன்டராக்ஷனே கிடையாது. கட்சிக்குள்ள வந்து விவாதம் நடக்கணும்ல. ஒரு கருத்தை கொண்டு வந்து வச்சா அந்த கருத்து மேல விவாதம் பண்ணி வரக்கூடிய ஜனநாயக அடிப்படையில பெரும்பான்மை கருத்தை எடுக்கணும். இப்ப அப்படிலாம் இல்லையா? இப்ப உதயநிதியை துணை முதல்வராக எங்க முடிவு பண்ணாங்க? இல்ல அவரை வந்து இளைஞரணி தலைவராக்குனாங்களே, இருக்கிற ஒரு பதவியை பிடுங்கிட்டு தான் இளைஞர். அப்போ ஃபேமிலி ஓரியன்டட் பாலிடிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டியே டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏ பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தாங்க. அதனால வந்து அன்புமணிக்கு இன்னைக்கு அவருக்கு நெருக்கடி இருக்கு. அவருக்கும் அவர் மனைவிக்கும். அவர் சொன்னார் பாருங்க ஒரு விஷயம், இரவு பூரா பேசி ADMK ஓட அலையன்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு போனா, காலங்கத்தால வந்தா
பாரத் மாதா கி ஜெய் போட்டுக்கிட்டு அண்ணாமலை உள்ள நுழைகிறாருன்னா அது அவருக்கே தெரியலன்றார். இது எவ்வளவு பெரிய ஷாக் பாருங்க. எவ்வளவு ஒரு அன்டெமோக்ராட்டிக்கா, செல்பிஷா, தங்கள் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கட்சியையே டைவர்ட் பண்றாங்க பாருங்க. சார், இது அவர் ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாரு. அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த பனிப்போர்ல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறாரு. பிஜேபி உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கும்னு பாக்குறீங்க? குற்றச்சாட்டு இல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சி.வி. சண்முகம் அதிமுக சார்பா பேசி ஃபைனல் பண்ணிட்டாரு. மறுநாள் அவங்க போறாங்க. ஆனா முந்திக்கிட்டு முதல் நாள் நைட்டே இவங்க ஒரு அதாவது அரசியல் புரட்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கூ பண்ணிட்டாங்க. he was unaware of these developments. ராமதாஸ் அவர் காலில் போய் விழுந்துட்டு நான் இல்லைன்னா எனக்கு நீங்க தான் கொல்லி போடணும்னா அவர் ஒரு ஃபாதர்ன்ற முறையில ஈ மெல்டட், அவ்வளவுதான். அது தப்பு. கட்சியில அப்பா பிள்ளை இதெல்லாம் இது வந்தாலே கட்சி கந்தலாயிடுங்க. அததான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இப்போ பாமக என்பது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அதனுடைய சோசியல் பேக்கிங் என்றது நார்த் தமிழ்நாடு அந்த பகுதியில கான்சென்ட்ரேட்டா இருக்கிற வன்னியர்கள் தான். ஆனா இன்னைக்கு ஏன் அந்த கட்சி தேஞ்சி இப்படி ஆச்சுன்னா, இது போல இந்த குடும்ப அரசியல், அதன் காரணமாக மாறி மாறி கோட்பாடற்ற அலையன்ஸ் வைக்கிறது. ஆக இன்னைக்கு பதவிக்காக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னன்னா அவர் மேல சில வழக்குகள் இருக்குது, எல்லாம் பொது வெளியில கிடக்கிறது தான். சிபிஐ வழக்குகள், மருத்துவ கல்லூரிகளை உரிய தகுதி இல்லாமல், ஆவணங்கள் இல்லாம அதுங்களுக்கு அனுமதி கொடுத்தது, புற்றீசல் போல இன்னைக்கு இருக்கு இல்லையா, தனியார் மயத்தினுடைய தவிர்க்க முடியாத இது ஒரு கேடு. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதன் காரணமாக இன்னைக்கு சிபிஐ வழக்குகளை அவர் சந்திக்க வேண்டி இருக்கு. அப்போ அதுல இருந்து தப்புன இப்ப வாஷிங் மிஷின் மோடி தானேங்களே. இப்போ மோடியை போய் நம்ம சீஃப் மினிஸ்டர் பார்த்து பேசிட்டு அவர் பையனையும் காப்பாத்துங்கன்னு கேட்டுட்டு தானே வந்திருக்கிறாரு. RSS பிரமுகர்களை மூலமாக ஆராசா ஏற்பாடு செய்தார்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஜூனியர் விகடன்ல எழுதியிருக்காங்களா? இவங்க இல்லைன்னு மறுக்குவாங்களா? இல்ல ஜூனியர் விகடன் மேல இவங்க கேஸ் போடுவாங்களா? அப்போ திமுக பாருங்க எவ்வளவு புத்திசாலித்தனமான கட்சி. ரெட்ட குதிரை சவாரி பந்து. ஒரு பக்கம் காங்கிரஸ் தேர்தலுக்கு, இன்னொரு பக்கம் ஊழல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பாஜக, ஆட்சியில இருக்கிற பாஜக. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அன்புமணி ராமதாஸ்க்கு பாமகவை வளர்த்து எடுக்கணும், அதை விரிவாக்கணும்ன்றதெல்லாம் இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு அவருடைய சுயநலம் இதுதான் மெயின் கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் நான் நினைக்கிறேன். ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கு ராமதாஸ் என்னதான் இருந்தாலும் அந்த அமைப்பை உருவாக்குனவரு அவர் தானேங்க. அது குழந்தை மாதிரி வளர்த்து எடுத்தாரு. அப்ப அந்த அமைப்பு சின்னாபின்னமாவதை, சிதறுண்டு போவதை, சீரழிவதை யாரு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க? அப்பதான் பொறுமை ஒரு எல்லை கடந்து போனோன்னு வெடிச்சிட்டாரு. அதான் நான் பாக்குறேன். இட் இஸ் ஏ ஃபைட் பிட்வீன் ஆர்கனைசேஷனல் கண்ட்ரோல், யாருக்கு வரணும்ன்றதுதான் அதை பாக்குறேன்னு தவிர இதுல அப்பா பையன் சண்டைன்றத மாதிரி அதை நம்ம குறுக்கிட வேணாம்னு நினைக்கிறேன். இப்ப இன்னைக்கு விஜய் கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. அதுல பேசும்போது நீட் மட்டும்தான் படிப்பா, நீட் மட்டும்தான் உலகமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கடந்த காலங்கள்ல நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியவர் இன்னைக்கு இப்படி பேசுறாரு, இவர் பாஜகவின் குரலாகத்தான் ஒலிக்கிறார்னு ஒரு விமர்சனம் வருது. பாஜகவோடு பேரம் டெல்லியில பேசிட்டு நேரடியா சென்னைக்கு வந்தோன்னு விஜய் பாஜகவின் குரல்னு பேசுற அசாத்திய துணிச்சல் உண்மையிலே திமுகவினருக்கு தாங்க இருக்கும். இது மாதிரி நெஞ்சு தைரியம் வேற யாருக்குமே இருக்காது. ஒரு பக்கம் பிஜேபி RSS நபர்களோடு கள்ள உறவு வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு சரணாகதி ஆயிட்டு, இன்னொரு பக்கம் மத்தவங்களை பிஜேபியுடைய பி டீம், பிஜேபியின் குரல் அப்படின்னு பேசுறது அசாத்தியமான நெஞ்சு துணிச்சல் தான். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நானும் பார்த்தேன், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்பீச். 6 நிமிஷம் தான் பேசினார்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவர் சொன்னது என்ன சொன்னாரு? நீட் தேர்வை வரவேற்கல, எதிர்க்கலன்னு சொல்ல. ஏன் நீட் தேர்வுல பாஸ் பண்ணலன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்க?
இத நான் வேறு வகையில பல பேடைகள்ல சொல்லியிருக்கேன். எல்லாருமே டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யாருங்க கம்பவுண்டர், யார் நர்ஸ், யாரு டிரைவரு, யார் கண்டக்டரு, யார் இன்ஜினியரு, யார் ஸ்வீப்பரு? சி எல்லா அப்பா அம்மாவுக்கும் தான் பையனை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா இந்த நாட்டுல வேற வேலையெல்லாம் செய்யுது யாருங்க? நிறைய வேலைகள் இருக்கு. இல்ல அங்கதான் கேக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி குலத்தொழிலை ஆதரிக்கிறது, அந்த மாதிரி நீங்க எல்லாம் எதுக்கு டாக்டர் படிக்க வரீங்க, போய் வேற ஏதாவது வேலை செய்யுங்கன்னு விஜய் சொல்றாருன்னு அங்கேதான் விமர்சனம் வருது. அதாவது அவருடைய வாயில இவங்க வார்த்தைகள் எல்லாம் போட்டுட்டு சொல்றாங்க. அவரு என்னங்க பேசினாரு, அந்த மாணவர்களிடையே அவர் பேசுறாரு, பிரஷர் ஏத்திக்காதீங்க, எண்ட் ஆஃப் தி லைஃப் கிடையாது நீட்ன்றது. ஏன்னா நம்ம பாக்குறோம் எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னால நிறைய பேர், அப்பெல்லாம் எடப்பாடிய கொலைகாரன்னாங்க. இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு இப்ப என்ன, யார் கொலைகாரன்? அதனால ஒரு விஷயத்துல தேவையில்லாம அதீதமா நீங்க பிரஷர் ஏத்திக்காதீங்க. நீட் தேர்வுல தோத்துட்டா இல்ல டாக்டர் கிடைக்கலன்னா இன்ஜினியர் படிங்க, இன்ஜினியர் இல்லைன்னா காமர்ஸ் படிங்க. என்ன கேட்டா இது ஒரு கிரேஸ், இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் டாக்டர்ன்றது. இன்னைக்கு மரியாதையை பாத்தீங்கன்னு சொன்னா ஈவன் கம்ப்யூட்டர்ஸ் கூட கிடையாது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடையாது. இன்னைக்கு பூரா அக்கௌண்டன்சி, புக் கீப்பிங், ஆடிட்டிங், சிஏ, இந்த மாதிரி பிகாம், இது மாதிரி கோர்ஸுக்கு தான் ஆக்சுவலா மார்க்கெட்ல இருக்கு. ஆனா நம்ம ஆட்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்காம நீட்டு நீட்டு நீட்டுன்னு போய் உட்காடுறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நீட் தேர்வுகள் எங்க கையில மந்திரம் இருக்குது, மாங்காய் இருக்குது, நாங்க முதல் கையெழுத்து போட்டுருவோம், வந்தவனும் நீட் தேர்வு இங்க இருக்காது அப்படின்லாம் சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு 4.5 வருஷம் கழிச்சு மக்களை ஏமாத்த சொல்லிட்டு இப்ப இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில நாங்க ஆட்சிக்கு வந்தாதான் இதை மாத்த முடியும்ன்றாங்க. இதானே யதார்த்தம். அப்ப விஜய் மத்தியில ஆட்சிக்கு வந்துட்டாரா இல்ல வரப்போறாரா? அவர் என்ன சொல்றாரு, நீட் என்பது இப்ப யதார்த்தம் ஆயிடுச்சு, நீங்க எதிர்க்கிற இல்ல ஆதரிக்கிறீங்கன்றத கொஸ்டினே கிடையாது. நீட் எக்ஸாம் இஸ் பீயிங் கண்டக்டட் ஆனுவலி. இந்த வருஷம் நடந்ததா இல்லையா? அப்போ அந்த எக்ஸாமுக்காக மாணவர்கள் ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அப்படின்றத சொல்றதான் சொன்னாரு. உடனே அவர் குலக்கல்வி ஆதரிக்கிறார், அவர் பிஜேபியின் குரல். அதாவதுங்க விஜய இவங்களால வேற எந்த விஷயத்திலையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஆகவே அவருடைய வார்த்தைகளை வளை தொடுத்து அந்த வார்த்தைகளுக்குள்ள இவங்க சென்டென்ஸ் சேர்த்து பண்ணுவாங்க. இப்ப விஜய் இந்த மேட்டரை பாலிடிக்ஸ் அவர் எந்த அளவுக்கு சொல்லி இருக்காருன்னா, நான் கேள்விப்பட்டது, இந்த விழா நடக்கிற அந்த மண்டபத்துல மற்ற இடத்துல தாவேகா சம்பந்தப்பட்ட கொடியோ மத்ததெல்லாம் எடுத்துட்டு வராதீங்க, இது ஒரு கட்சி விழாவா ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் பேச்சில பாலிடிக்ஸ் என்பது பார்ட்டி லைன் பாலிடிக்ஸ் கிடையாது. வேற யாரா இருந்தா இவ்வளவு செலவு பண்றதுக்கு இந்நேரம் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அவரு அரசியல் பேசினார். என்ன அரசியல்? பியூர் பாலிடிக்ஸ் பேசினாரு. அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். அவரு 2-3 விஷயம் சொன்னார். அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு வர்றதுதான். என்ன, லஞ்ச லாவண்யத்துல இல்லாதவங்களா நல்லவங்களா நம்ப தகுந்தவங்களா பார்த்து அவங்களுக்கு வாக்களிக்க உங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஜனநாயக உரிமையை பயன்படுத்துங்க, ஓட்டு போடுங்க, ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க, எல்லாரும் வாக்களிக்கணும்ன்றத அவர் வலியுறுத்தினார். அடுத்தது என்ன சொன்னாரு, மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை பிளக்குறாங்களே இவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கன்னு சொன்னாரு. அப்ப இதுல அவருடைய பாலிடிக்ஸ் ஒரு லைன்ல வந்தாச்சு. பாஜக வேண்டாம், திமுக அதிமுக வேண்டாம், நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள்ன்றாரு. இதுல அவரு தாவேகாவை தேர்ந்தெடுங்கன்னு கூட சொல்லல அவரு. புரியுதுங்களா? அதனால அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்ப ரசிகர் மன்றமா இருக்கும் போதுல இருந்தே இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவது ஊக்கப்படுத்துவதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமா வந்த பிறகும் தொடர்ந்தார்கள். இப்ப எனக்கு தெரிஞ்ச அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கு முன்னாலேயே 23ல இருந்தே அவர் இந்த விருது வழங்குறதெல்லாம் பண்றாரு. யாருக்குங்க இந்த மனசு வரும்? இப்போ 234 தொகுதியில ஒரு 6 பேர் 10th and 12th அது +2, அப்போ 6 பேர் 3 3 6 230 600 பேர் கிட்டத்தட்ட வருது. அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்கள வர வைக்கிற செலவு, அவங்கள தங்க வச்சு சாப்பாடு லஞ்சு கொடுப்பாங்க, அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கு சில பேருக்கெல்லாம்
வைர கம்மல்லாம் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வந்தவங்க நினைக்கிறேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல. அப்போ இப்படி ஒரு ஆள் சொந்த பணத்தை பயன்படுத்தி சொந்த அவருக்கு பணம் கிடைக்குது இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சாங்களான்னு போய் கேளுங்க. அப்போ ஒரு நல்ல வேலையை செய்யறாரு மாணவர்களை. அதை பத்தி நல்ல வார்த்தை ஒண்ணு சொல்றதுக்கு பதிலா இவங்க இவங்க என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? கல்விக்காக சொந்த காசை செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு நபராக விஜய் இன்னைக்கு இல்ல, பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்காரு. அது நல்ல விஷயம். நம்மள மாதிரி ஆட்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணணும். அதாவது நம்ம புகழல வாழ்த்தலைன்னா கூட அதை புறஞ்சொல்லாம இருக்கணும். அதுக்கு அவர் பேசினதுக்கு இட்டு கட்டி இது குலக்கல்வி எங்கெங்க அவர் அதெல்லாம் சொன்னாரு. அடுத்த பெரியார் பத்தியும் பேசியிருக்காரு. பெரியாருடைய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பெரியாருடைய ஜாதியை குறிப்பிட்டாங்க. ஆமாமா, சிவில் சர்வீஸ். ஆனா என்ன பொறுத்த வரைக்குங்க இந்த ஈவே ராமசாமி நாயக்கர்ன்றது அது ஒன்றும் ஒரு பெரிய ஜாதியா நான் நினைக்கல. ஏன்னா இது நேச்சுரல். இப்ப என்எஸ்சி போஸ் ரோடுன்னு இருக்கு பாரிஸ்ல, என்எஸ்சி ரோடுன்ட்டாங்க, போஸ் அழிச்சுட்டாங்க. கேட்டா ஜாதியை அழிக்கிறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப இருக்குதுங்க. ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு கூடாதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஜாதியின் பெயரால் பாரபட்சம் இருக்கக்கூடாதுன்றத நான் ஒத்துக்கிறேன். ஜாதியின் பெயரால் கொடுமைகள் நடக்கக்கூடாதுன்றது ஒத்துக்கிறேன். ஆனா ஜாதின்றது இருக்குதுங்க, 1000 வருஷமா இருக்குது. அத போயிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாங்க, அவர் அப்படி சொல்லி இது பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த ஜாதி தானே. இல்ல அவர் ஜாதி ஒழிப்புக்காக போராடியவர், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தலைவர். மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் கேரளால இஎம்எஸ் நம்பூதிரிபாடு என்ன தெரியுமா? அது ஒரு ஜாதி. பிராமின்ல ஐயங்காரை விட பெரிய ஜாதி அது. அதே போல அச்சுத மேனன், சீஃப் மினிஸ்டர் இருந்தவங்க நான் சொல்றது, அச்சுத மேனன்றது ஜாதி. அவங்களுக்கு எல்லாம் இந்த போலி புகட்டு கிடையாதுங்க. ஜாதியெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லி வீட்டுக்குள்ள அதே ஜாதிக்காரனை பிஏவா வச்சுக்குவாங்க. இது சும்மா போலி. தமிழ்நாட்டுல ஜாதி ஒழிப்புன்றது சும்மா போலித்தனமான விஷயம். ஜாதியை ஒழிக்கணும்னா நீ கலப்பு திருமணம் பண்ணணும். நீ ஜாதியின் பெயரால் நடக்கிற ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வரணும். அதெல்லாம் வேங்கை வயல்ல என்ன நடந்தது அதெல்லாம் நம்ம பேசணும்னா எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலிருந்து அந்த வழக்கை எடுத்து சாதாரண கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதனால இதெல்லாம் பெரியார் பேர்ல ஜாதி அது பெரிய விவாதம் நடத்துறாங்க. யூபிஎஸ்சில அந்த கொஸ்டின் செட் பண்ணவன் பாப்புலரா அப்படிதானே ஈவே பெரியசாமி நாயக்கர்ன்றதான். அம்பேத்கரே அப்படிதாங்க அவர் எழுதியிருக்காரு, காந்தியே அப்படிதாங்க எழுதியிருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் ஜாதி வெறியர்களா? அதனால அது பெரிய இஷ்யூ இல்ல, நான் இஷ்யூஸ். இதெல்லாம் நான் இஷ்யூஸ கொத்தி கிளறி, ஏன்னா இவங்க இஷ்யூஸ் எல்லாம் இப்ப ரத்தீஸ் அப்புறம் மற்ற இஷ்யூ எல்லாம் வெளியே வரக்கூடாது இல்லையா? அதனால இப்ப இந்த மாதிரி ஏதாவது கிளறி விடுறாங்க. ஐ எம் டோட்டலி டிஸ்அக்ரி வித். என்ன சொன்னா என்ன ஜாதி பேர? அது சொன்னா என்ன? ஜாதியின் பெயரால் தவறு நடக்கக்கூடாது, பாரபட்சம் நடக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு. அதை நீங்க சரி பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா என்எஸ்சி போஸ் ரோட போஸ பண்ணிட்டீங்க. அது போல ஜிஎன் செட்டி ஸ்ட்ரீட்ல ஜிஎன், அது மாதிரி எல்லாம் இதெல்லாம் சும்மாங்க காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், நாட் ரியாலிஸ்டிக். ஆபரேஷன் சிந்தூர் இந்த நடவடிக்கையை நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எடுத்தோம் அப்படிங்கிறது பிரதமர் சொன்ன விஷயம். ஆனா அதன் பிறகு நம்ம ஏன் அந்த முடிவு எடுத்தோம்னு சொல்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய எம்பிக்களை எல்லாம் இப்ப வெளிநாடுகளுக்கு அனுப்பி நம்மளுடைய நிலைப்பாடு குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எதிர்கட்சி எம்பிக்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை அடுத்த கட்டத்துக்கு பாஜக கொண்டு போகுது. ஒவ்வொரு நாளும் அது தொடர்பான விஷயங்களை ஏதோ ஒரு வகையில மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. சில எதிர்கட்சிகள் விமர்சனமே வைக்கிறாங்க, அரசியல் ஆதாயம் தேடுறாங்க, தேர்தலுக்காக பண்றாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. உங்களுடைய பார்வை என்ன சார்? சார், இது நாட்டுல நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். அதாவது மோடி பிஜேபி இவங்க 2 பேருக்கும் 24/7 தேர்தல் தேர்தல் தேர்தல். இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறத தவிர இதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட்டை 11 வருஷமா பார்த்துட்டோம். இப்போ நம்ம புல்வாமால நடந்தது, தீவிரவாதிகள் நம்ம நாட்டுக்கு 43 இந்திய ஜவான்களை கொன்னாங்க. அந்த தீவிரவாதிகள் கொன்ன நிகழ்ச்சிய பிரதமர் 43 பேருக்கும் போயிட்டு அஞ்சலி செலுத்தி அவங்க ரத்தத்தின் மேல் வாக்களியுங்கள் இளைஞர்களே, நாட்டு மக்களேன்னு அவருடைய 2019 தேர்தலில் எப்படி ஜெயிச்சாருங்க? தேசப்பற்ற தூக்கி விட்டுதான். புல்வாமா, சரி, அந்த புல்வாமா வழக்கு என்ன ஆச்சு?
அதுல கைது செய்யப்பட்டவர்கள் இந்திய ராணுவ அதிகாரிகள்லாம் இருக்காங்களா? இதுல எப்படி தவறு நடந்தது? ஏன் இவ்வளவு உள்ள புல்வாமால அடிச்சான் நம்ம ராணுவத்தை? இதெல்லாம் எதுவும் விசாரிக்கல. அவ்வளவுதான், தேர்தலோட முடிஞ்சது. அப்ப இன்னைக்கு எதையும் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ரொம்பவும் என்ன சொல்றது, ரொம்ப அசிங்கமா இருக்கு. பாலிடிக்ஸ் பண்ணலாம், அவங்க ஆட்சியின் சாதனையை சொல்லலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் பாகிஸ்தான், முஸ்லீம் இதையே பேசிட்டு இருந்தா இது ரொம்ப நாளைக்கு எடுபடாதுங்க. இப்ப இந்த இது யுத்தம் பெஹல்காம்ல அது ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் ரொம்ப கொடூரமா நம்ம 26 டூரிஸ்டுகளை கொன்னாங்க. இது கண்டிக்க வேண்டிய விஷயம். அப்ப அதுக்கு எதிர்த்து இந்தியா பாகிஸ்தான் ஏன் போறோம்னா, பாகிஸ்தான் இந்த தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து பணம் கொடுத்து இந்தியாவுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்கன்றதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அப்போ இதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் போது இந்திய கட்சிகள், அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் மறந்து முழுமையா இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஈவன் காங்கிரஸ் உள்பட, எதிர்கட்சிகள் உள்பட. ஆனா இது முடிஞ்ச பிறகு எவ்வளோ விஷயம் நடந்தது. இதெல்லாம் கேள்வி கேட்டா தேச துரோகிகள், பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்றாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. யார் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது? நான் கூட பார்த்தேன், ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து எல்லாருக்கும் பாஜகவினர் எல்லா பெண்களுக்கும் குங்குமம் கொடுக்க போறாங்களாம், வீடு வீடா சென்று. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூர்ட்டுங்க ஃபுல் மிலிட்டரி ட்ரெஸ்ல மோடி படங்களை போட்டு பேனர்களை போட்டு என்னவோ இவரே போய் அங்க ஜெயிச்சுட்டு வந்தா மாதிரியும் ஃபீல்டுல ஆக்சுவலா ராணுவ நடவடிக்கையில் இருக்கிறவங்க, நாடுவத்தில் இருக்கிறவங்க தாங்க யூனிஃபார்ம் போட்டு போட்டோவை எடுத்துக்கணும். ஆனா இவரு எல்லா விதமான சாகசங்களையும் செய்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு, பீகார் எலெக்ஷனுங்க இப்ப, அதுக்காக இந்த ஆபரேஷன் சிந்தூர் குங்குமத்தை கொடுக்குறாராம். இது ரொம்ப தவறான விஷயங்க. ஒரு ராணுவ நடவடிக்கை இந்த தேசம் ராணுவத்துக்கு பின்னால் நிக்குது. நம்முடைய அயல்துறை அமைச்சரோ, பிரதம அமைச்சரோ, ராணுவ அமைச்சரோ, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்றது பொய் என்று பொதுவெளியில எங்க அவ்வளவு பயமாங்க ட்ரம்ப்பை பார்த்து? Who is Trump to involve in Indian affairs? நான் கேட்கிறேன், ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு அமைதியை விரும்புகிறா இருந்தா இன்னைக்கு இது காசால பாலஸ்தீனியர்கள் மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இஸ்ரேலு. அதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேன்றாரு? ஏன் அந்த சண்டையை நிறுத்துறதுக்கு இவரு சுண்டு வரல கூட நடக்கல? இப்ப உக்ரைன் ரஷ்யா வார் 3வது வருஷமா நடந்துட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால ட்ரம்ப் இஸ் நாட் எ பீஸ் லவர். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி விற்கிறது தாங்க அமெரிக்காவின் பிரதான தொழில். அப்ப ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி விற்கிறவன், நான் பல நேரங்கள்ல சொல்ற மாதிரி கசாப்பு கடைக்காரங்கிட்ட போய் ஜீவகாருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா? ஜீவகாருண்யம் பேசுவானா அவன்? ஆக அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய நாடு. அதனுடைய மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய அதனுடைய அழிவு ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள், ராணுவ தளவாடங்கள், ஒரு F-16 வித்தாங்கன்னா 800 கோடி 900 கோடி. அப்போ இந்த மாதிரி ராணுவத்தை அவங்க கடுமையாக ராணுவ சண்டைகள், ராணுவ மோதல்களை உலகம் பூரா தூண்டி விட்டுட்டு கடந்த காலங்கள்ல இப்போ பண்ணிட்டு இருக்கவங்க திடீர்னு பாகிஸ்தான இந்தியாவை சண்டை போட்டுக்காதீங்கன்னா இது என்ன? இது உங்களுக்கு என்ன இதுல இருக்கு? எங்க ஆள் இல்ல 26 பேர் செத்தான், எங்க ஆள்ல 43 புல்வாமால ராணுவ வீரர்கள் செத்தான். அதனால ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவு என்ற முறையில இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா கட்சிகளும் இந்த அரசாங்கத்துக்கு, பிரதமருக்கு துணையா நின்னோம். ஆனால் அதுல தவறுகள், அதுல நடந்திருக்கிற என்ன சொல்றது, ஷார்ட் கமிங்ஸ், இதெல்லாம் கொஸ்டின் பண்ணக்கூடாதா? பார்லிமெண்ட்ல விவாதிக்க வேணாவா? இவர் எப்பவுமே ஒன் வே ஸ்பீச்ல தானே இருக்காரு. ஏன் இதை ஒரு விவாத பொருளாவில்ல? நான் கேட்கிறேன், 2 கூட்டம் நடந்தது இந்த புல்வாமா, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு. 2 சர்வ கட்சி கூட்டத்திலையும் பிரதமர் கலந்துக்கலையே. ஏன்? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் எலெக்ஷன் ரேலியில பேசிட்டு இருக்காரு பீகார்ல.
இஃப் he so concerned about the war, அவர் இல்லைங்க வந்து நாட்டு மக்கள் கிட்ட பேசி இருக்கணும், சர்வ கட்சி தலைவர்கள் கூப்பிட்டு பேசி இருக்கணும், ஒண்ணுமே பண்ணலையா? ஆனா அவர் இப்ப ஆபரேஷன் சிந்தூர்னு மிலிட்டரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேனருங்க வச்சுக்கிட்டு பீகார்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பிஜேபி பண்றது இது ரொம்ப நீசத்தனமான செயல்ங்க. இந்திரா காந்தி வந்து பாகிஸ்தானை 2ஆ உடைச்சு கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடாக உருவாக்கி கொடுத்தாங்க. அமெரிக்காவினுடைய கடுமையான எதிர்ப்பையும் கண்டனத்தையும் மீறி அவங்கெல்லாம் கூட இன்னைக்கு வந்து அன்னைக்கு அவங்கள அடல் பிகாரி வாஜ்பாய் அன்னைக்கு வந்து அவரு பாஜகவா ஜனசங்கமான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனுடைய பெரிய தலைவர் முகங்கள்ல ஒருத்தர், அவரு துர்கானாரு, காலினாரு, யார இந்திரா காந்திய மனம் திறந்து பாராட்டினாரு. ஆனா அவங்க எல்லாம் கூட இன்னைக்கு இந்த எலெக்ஷனுக்காக அதெல்லாம் பயன்படுத்தி ஜிம்மிக் பண்றது அதெல்லாம் பண்ணவே இல்லை. இவர் வந்துங்க மோடி தேர்தலை தவிர வேற எதுவும் அவர் சிந்தனையில இல்லைங்க. எல்லாத்தையும் தேர்தல் வெற்றி, தேர்தல்ல இது பண்ணோம், தேர்தல்ல வெற்றி இல்லைன்னா ஆளுநர்களை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கணும், இல்லைன்னா மாற்று கட்சியில பணம் கொடுத்து எம்எல்ஏ எம்பிங்களை வாங்கணும். இதை தவிர அவருக்கு வேற ஒண்ணும் இந்த தேசத்தை காப்பாற்றணும், மக்களை வந்துட்டு மேம்படுத்தணும்ன்றது எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ன்றது வந்து பீகார் எலெக்ஷன் வரைக்கும், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் ஓடுங்க.